ஹாய் வணக்கம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சிறகடிக்க ஆசை சீரியல் இன்னைக்கான எபிசோடு தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க கதைக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மனோஜுக்கு டைவர்ஸ்க்காக இதுக்கு வருவாங்க, கவுன்சிலிங்காக கோர்ட்டுக்கு வருவாங்க. அப்போது அந்த இடத்துல ரோகிணியும் வருவாங்க. அப்புறம் முத்து, மீனா இவங்க எல்லாருமே வந்திருப்பாங்க. வந்தோடனே பார்த்தீங்கன்னா அங்கேயே வந்து ரோகிணி மேக்கப் இல்லாமல் கொஞ்சம் டல்லாக அழுமூஞ்சியோடு தான் வருவாங்க. இதை வந்து மீனா கண்டுபிடிச்சிருவாங்க. இவ ஏதோ அழுது பிளான் பண்ணுறா போல், பிளான் பண்ணுறதுக்காக தான் வந்திருக்கா அப்படின்ற மாதிரி கண்டுபிடிச்சிருவாங்க. உள்ளே போய் கவுன்சிலிங் இடத்துல போய் எல்லாரையும் அறிமுகப்படுத்திக்கிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ரோகிணியை மனோஜை தவிர யாரும் இருக்கக்கூடாது, மற்றவங்களாம் வெளில போயிட சொல்கிறாங்க. அப்போ மனோஜ் வந்து திட்டவட்டமாக சொல்கிறார், இந்த மாதிரி இவங்களுக்கு 5 வயசு பையன் இருக்கான், இவங்க வந்து என்னை ஏமாற்றி கல்யாணம் பண்ணிட்டாங்கன்ற மாதிரி சொல்லும் போது ரோகிணி என்ன பண்ணுறாங்க, அழுதுகிட்டே இந்த மாதிரி எனக்கு மனோஜ்னா ரொம்ப பிடிக்கும், அவர் வேலை இல்லாமல் இருந்தார், நான் தான் வேலையெல்லாம் வச்சு கொடுத்தேன், என் பையன் அவர் அப்பான்னு தான் கூப்பிட்றாரு, ஸோ அதனால் எனக்கு மனோஜ் வேணும் எனக்கு டைவர்ஸ் வேணான்ற மாதிரி அழுது ஒரு நாடகத்தை போடுறாங்க. அப்போ இவங்க 2 பேரும் மாற்றி இவ சொல்கிறது பொய், இவங்க சொல்கிறது பொய்ன்னு 2 பேரும் மாற்றி சொன்னதுனால கவுன்சிலிங் பண்ணுறவங்களே குழப்பமாயி என்ன பண்ணுறாங்க, இது நீங்கள் கோர்ட்டில் தான் வச்சு தீர்த்துக்கணுன்ற மாதிரி அவங்க கோர்ட்டுக்கு எழுதி கொடுத்துட்றாங்க. இந்த பக்கம் வெளியில் வந்து என்னடா இது டைவர்ஸ் கொடுத்துட்டாங்களா என்னன்னு தெரியலையேன்னு விஜயெல்லாம் புலம்பிகிட்டு இருக்கும் போது அப்போ மனோஜ் வந்து சொல்கிறாரு, மாதிரி அவன் நாடகம் ஆடி கோர்ட்டுக்கே திருப்பி விட்டாமா கேஸை அப்படின்னு சொல்லும் போது அப்போ மீனா போய் கோவப்பட்டு கேட்குறாங்க, ஏன் இப்படிலாம் பண்ணுறேன்னு கேட்கும்போது அப்போ மீனா என்ன சொல்கிறாங்க, நீங்கள் மட்டும் உங்கள் புருஷனோட இருப்பீங்க, நான் மட்டும் இருக்கக்கூடாதான்ற மாதிரி சத்தம் போடுறாங்க. அப்போ உடனே விஜயா வந்து கோவப்பட்டு என்ன பண்ணுறாங்க, அடிக்கலாம் போகிறாங்க. அப்போ ரோகிணி வந்து சொல்கிறா, நீ என்ன பண்ணாலும் மனோஜ் என்கிட்டேருந்து பிரிக்க முடியாதுன்ற மாதிரி அங்கே சவால் விட்டுட்டு அப்படியே கிளம்பிடுறாங்க. அப்போ வந்து இதை விஜயா என்ன பண்ணுறாங்க, புலம்பிக்கிட்டே வந்து அது அண்ணாமலை கிட்ட வீட்டில் சொல்கிறாங்க. அப்போ ரவி எல்லாருமே இருக்காங்க. அப்போ சொல்லும் போது அப்போ ரவி அண்ணாமலையும் என்ன சொல்கிறாங்கன்னா, நீ பொண்ணு பார்க்குறத நிப்பாட்டினாலே அவள் கொஞ்சம் இதாகிடுவா, நீ இந்த பக்கம் பொண்ணு பார்க்குற, அதனால அவள் கோவத்தில் என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கான்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்போ அந்த இடத்துல முத்து வந்து சாப்பாடெலாம் எடுத்துக்கிட்டு வராரு, இந்த மாதிரி சாப்பாடு கொடுத்துருக்கா மீனா அப்படின்னும் போது அப்போது இவங்க சொல்கிறாங்க, மீனாவை வீட்டுக்கு கூப்பிட சொல்லி ரவி சொல்கிறான். அது விஜயா முடியவே முடியாதுன்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போது முத்து சொல்கிறாரு, ஏதாவது பரிகாரம் இருந்தால் பாருங்கள், நான் வேன் வேற வாங்கியிருக்கேன், அதையும் சேர்த்து நம்ம போய் பூஜை போட்டு வந்துடலான்ற மாதிரி சொல்கிறாரு. அப்படியே இன்றைக்கான எபிசோடு முடியுது. பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்குது, இந்த டைவர்ஸ் கிடைக்குமா, இல்லை ரோகிணி எதையாவது பூந்து இன்னும் ஏதாவது வேலை பார்ப்பாங்களா, இல்லை ரோகிணிக்கு சவால் விடுற மாதிரி மீனா ஏதாவது பண்ணி இந்த டைவர்ஸை வாங்க வைப்பாங்களான்னு பொறுத்திருந்து தான் பார்க்கணும். பார்க்கலாம், நான் பார்த்துட்டு உங்களுக்கு ரிவ்யூ கொடுக்குறேன். என்னோட சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், பாய்.